அதிக ஊதியத்தில் இருந்தவர்களின் ஓய்வூதியத்திற்கான விருப்பங்கள், கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இபிஎஃப்ஓ மூலம் ஆன்லைன் வசதி செய்யப்பட்டது. 4/11/2022 தேதியிட்ட உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க தகுதியான ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்களுக்கு இந்த வசதி இருந்தது. இந்த வசதி 26/2/2023 அன்று தொடங்கப்பட்டு 3/5/2023 வரை மட்டுமே இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தகுதியான ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்கள் விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய முழுமையான 4 மாத அவகாசத்தை வழங்குவதற்காக கால வரம்பு 26/6/2023 வரை நீட்டிக்கப்பட்டது. மேலும் தகுதியான ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை நீக்க 15 நாட்கள் கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி ஊழியர்கள் விருப்பத் தேர்வு, கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி தேதி 11/7/2023 வரை நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து 11/7/2023 வரை ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்களிடமிருந்து மொத்தம் 17.49 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. விண்ணப்பிக்கும் ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்களின் ஊதிய விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்குமாறு நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் அவர்களின் சங்கங்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு ஊதிய விவரங்கள் முதலியவற்றை ஆன்லைனில் சமர்ப்பிக்க முதலில் 30/9/2023 வரையும், பின்னர் 31/12/2023 வரையும், அதன் பின்னர் 31/5/2024 வரையும் பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. பல நீட்டிப்புகள் வழங்கப்பட்ட போதும் 3.1 லட்சத்துக்கும் அதிகமான விருப்பங்கள், கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்கள் இன்னும் நிறுவன உரிமையாளர்களிடம் நிலுவையில் உள்ளன. விண்ணப்பிக்கும் ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்களின் ஊதிய விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசத்தை மேலும் நீட்டிக்குமாறு நிறுவன ஊழியர்கள் மற்றும் அவர்களின் சங்கங்களிடமிருந்து பல கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. எனவே நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை நிறுவன உரிமையாளர்கள் பரிசீலித்து பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்ய 31/1/2025 வரை நிறுவன உரிமையாளர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ மூலம் பெறப்பட்ட மற்றும் ஆய்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பாக இபிஎஃப்ஓவிடம் கூடுதல் தகவல் விளக்கம் கோரிய 4.66 லட்சத்துக்கும் அதிகமான தேர்வுகளில் 15/1/2025க்குள் பதில்களை சமர்ப்பிக்குமாறு தகவல்களை புதுப்பிக்குமாறு நிறுவன உரிமையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.